ஹாய் ஹலோ வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோடைய அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, ஸோ மீண்டும் யார் யாருக்கெல்லாம் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி அடிஷ்னல் லிஸ்டட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் டீச்சிங் ஸ்டாஃப், இப்படி 2 கேட்டகரிக்குமே வெளியிட்ருக்காங்க. இது ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இணைப்பிலுமே தனித்தனியாக தாங்க கொடுத்துருக்காங்க. சில கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் மிஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சிலர் மார்க் அதிகமாக இருந்து என்னுடைய பெயர்கள் சிவிக்கு அழைக்கப்படலை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய கால் லெட்ரு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், நான் கால் லெட்ரு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ சிவி லிஸ்ட்டில் நிறைய பெயர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வந்திருக்குங்க. ஸோ அதனை கருத்தில் கொண்டு இந்த முதுகலை பட்டதாரியுடைய அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே விரைவில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு இன்று இல்லைன்னா நாளை இந்த ஃபைனலான லிஸ்ட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான தகவல்கள் மக்களே. ஸோ விரைவில் பிஜிடிஆர்பி தேர்வானவர்களுக்கு போஸ்டிங் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகளும் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை பின்பற்றி உங்களுக்கு பணி நியமனத்தை கலந்தாய்வு எல்லாமே நடத்துவாங்க. அந்த கலந்தாய்வில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வேகன்சிஸில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதுதாங்க இப்போ இருக்கிற ப்ரொசீஜர். கவுன்சிலிங்கில் இதை அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய மிக 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 முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு, செகண்ட் சிவி லிஸ்ட்டு, அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு, ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வர இருக்குங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய கேண்டிடேட்டுடைய பெயர்கள் கண்டிப்பாக விடுபட்டவர்களுடைய பெயர்கள் வரும். 82 மார்க் எடுத்தும் சிவி வரல அப்படின்னு கவலையே படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சிவி கண்டிப்பாக இருக்கும், கவலையை விடுங்க. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 80லேருந்து 85% பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதன் பிறகும் வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருக்கே சார், 1996ன்ற வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தலாம் அப்படின்ட்டு சில திட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ 500 பேர் பார்த்திங்கன்னா மீண்டும் கூடுதலாக எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் தேவைப்படுகிறார்கள். இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு 500 மெம்பர்ஸ் முதுகலை பட்டதாரியில் கூடுதலாக எடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டையும் விரைவில் பெற்றுக்கொள்ளுங்கள். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.